புகழும் வல்ல இறைவனுக்கு. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை முச்சினை உனக்களித்தேனே. சமத்துவம் காப்போம், மனிதம் பேணுவோம் என்ற உயர்ந்த லட்சியத்தை வென்றெடுப்பதற்கு நூரே ஹிதாயத்துல் இஸ்லாமியா மஸ்ஜித் சார்பாக அண்ணலம்பெருமானார் பிறந்த நாள் விழாவாகவும் சமய நல்லிணக்க விழாவாகவும் நடந்து கொண்டிருக்கிற இந்த மகத்தான நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நூரே ஹிதாயத்துல் இஸ்லாமியா மஸ்ஜித்தின் மதிப்பிற்குரிய தலைவரும் எட்டெழுத்து மந்திரத்தால் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு சமூக மறுமலர்ச்சிக்கு வாசல் திறந்து வைத்த ராமானுஜர் குறித்து ஒரு காவியம் எழுதிய பெருமகனும் கலை மாமணியாகவும் தமிழ் மாமணியாகவும் ஒளி வீசுகின்ற பெருமகன் கண்ணியத்திற்குரிய மாமா ஆ உசேன் அவர்களே, இந்த நிகழ்வில் கராத்து ஓதி இருக்கின்ற மௌலவி ஹாஜி நஜ்முத்தீன் மிஹ்பாகி அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற புதுச்சேரி டவுன் ஹாஜி மௌலவி இஜாவுதீன் மன்ஃபா அவர்களே, புதுச்சேரி முன்னாள் வக்பாரிய செயலாளர் கண்ணியத்திற்குரிய ஹாஜி ஷர்ஃபுதீன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற சந்த திருப்புகளுக்கு சந்ததமும் உழைக்கின்ற ஓய்வு பெற்ற நீதியரசர், காலத்தால் சீலத்தால் மூத்த ஐயா சேது முருகபூபதி அவர்களே, புனித சுசேப்பர் ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களே, குத்பா பள்ளிவாசல் தலைமை இமாம் ஹாஜி மௌலவி சையத் முகமது சானவாஸ் பஹலரி அவர்களே, தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் நிறுவனர் வணக்கத்திற்குரிய பிக்கு தர்மசீலர் அவர்களே, சத்யசேவா சங்கத்தினுடைய அங்கமாக இருக்கின்ற வணக்கத்திற்குரிய வைத்தியலிங்கன் அவர்களே, நன்றி உரை ஆற்ற காத்திருக்கின்ற ஹாஜி அப்துல் சத்தார் அவர்களே, முத்து தமிழில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய மாமா பஷீர் அகமட் அவர்களே, அரங்கம் நிறையவும் அரங்கத்திற்கு வெளியேயும் அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே,
பால் நினைந்தூட்டுகிற ஃபாத்திமா வழிவந்த தாய்மார்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பாசிசத்தின் நிழல் படிந்திருக்கிற பாண்டிச்சேரியில் இன்றைக்கு கால் வைத்து சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய சகிப்புத்தன்மைக்கும் அரண் சேர்க்கின்ற இந்த பெருவிழாவில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த உசேன் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு நான் கற்ற தமிழில் வார்த்தைகளை தேடுகிறேன், எனக்கு கிடைக்கவில்லை. புதுச்சேரி மண் புதுமையும் புரட்சியும் சூழ்கொண்ட பூமி. இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலைக்கு கவிதையை ஆயுதமாக ஏந்திய யுகக்கவிஞன் பாரதிக்கு தஞ்சம் தந்த இடம் இந்த புதுச்சேரி. தமிழியக்கம் கண்ட பாவேந்தனுடைய தொட்டில் பிரதேசம் இந்த புதுச்சேரி. சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய சகிப்புத்தன்மைக்கும் சாட்சியாக இருக்கிற இந்த மண்ணில் உசேன் அவர்களினுடைய அழைப்பின் பேரில் உங்கள் முன்னால் உரையாற்ற கிடைத்த வாய்ப்பு என்னுடைய பொது வாழ்வில் எனக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று கருதி உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். சமய சகிப்புத்தன்மைக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் ஊனம் விளைந்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானத்தினுடைய கந்தகாரில் இருந்து துருக்கியினுடைய இஸ்தான்புல் வரைக்கும் பச்சை பிறைக்கொடி பட்டொளி வீசுகிற மண்ணில் இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களை ஒரு அச்சம் இன்றைக்கு ஆட்டுவிக்கிறது. அச்சத்தில் இருந்து விடுதலை, பசியில் இருந்து விடுதலை, அறியாமையில் இருந்து விடுதலை நமக்கு இன்னும் சாத்தியமாகவில்லை. அது என்றைக்கு சாத்தியமாகும் என்கிற ஏக்கம் உங்களை துரத்தி கொண்டிருப்பதை நாஞ்சில் சம்பத் நன்றாகவே உணர்வேன். தமிழ்நாட்டின் பொது வாழ்வில் சரியோ தவறோ ஒரு 36 ஆண்டு காலம் உரையாற்றி வருகிற நான் இஸ்லாமானவர்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு விளையுமானால் யாருடைய துணையுமின்றி அந்த ஆதிக்கத்தினுடைய கன்னத்தில் அறைகிறவனாக நான் நீண்ட காலம் பணியாற்றி இருக்கிறேன், இப்போதும் பணியாற்றி வருகிறேன். அந்த உரிமையில் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். இன்றைக்கு இஸ்லாம் என்றால் சாந்தி, இஸ்லாம் என்றால் சமாதானம். இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது அவதூறு சேறுகளை அள்ளி வீசுகிறார்கள். இஸ்லாமானவர்களை ஆபத்தானவர்கள் என்று சித்தரிப்பதற்கு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு கூட்டம் இன்றைக்கு தப்பாக இன்றைக்கு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பிரச்சாரத்தை எதிர்கொள்ள வேண்டுமானால் நாமும் அதற்கு பதிலாக பிரச்சாரத்தை தான் மேற்கொள்ள வேண்டும். Democracy is a discussion. The right to differ, the right to criticize. நாம் விமர்சிப்பதற்கு தயங்கக்கூடாது. காசாமலையினுடைய உச்சியில்
இன்றைக்கு இஸ்ரேல் ஏவுகணைகள் குண்டுகளை பொழிந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நாசா நாசமாகி கொண்டிருக்கிறது. என் கண்ணியத்திற்குரியவர்களே, உலகம் வேடிக்கை பார்க்கிறதா? ஐநா ஒரு அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகும், ஐநா மன்றம் ஆணை பிறப்பித்ததற்கு பிறகும் அந்த நெதன்யாகு நெஞ்சத்தை கல்லாக்கி கொண்டு அந்த பலஸ்தீனத்தின் மீது தொடர்ந்து இன்றைக்கு தாக்குதலை மேற்கொண்டு வருகிற காலகட்டத்தில் உங்கள் முற்றத்தில் நான் நிற்கிறேன். பலஸ்தீனர்கள் செய்த குற்றம் என்ன? அவர்கள் செய்த பாவம் என்ன? அவர்கள் யாருடைய வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்தார்கள்? அவர்கள் யாருடைய வட்டில் சோற்றில் மண்ணை எள்ளி போட்டார்கள்? அவர்கள் யார் பயணம் செய்யக்கூடிய பாதையில் முள்ளை விதைத்தார்கள்? அவர்கள் யாருடைய பயணத்திற்கு இடையூறாக இருந்தார்கள்? அவர்களை இன்றைக்கு இக்கட்டில் சிக்க வைத்து இந்த பூவுலகம் இன்றைக்கு வேடிக்கை பார்ப்பதை என்னாலே சரித்து கொள்ள முடியாமல் நானே தவிக்கிறேன். ஒரு 1.5 வயது குழந்தை கொல்லப்படுகிறது என்பதை விட இந்த நாட்டில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற நோயாளிகள் சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவமனையை தகர்க்கிறார்கள், தரைமட்டமாக்குகிறார்கள். போர் நியதிகளையும் நியாயங்களையும் நிர்மூலமாக்கி கொண்டு இன்றைக்கு நெதன்யாகு செய்யக்கூடிய அநியாயத்தை உலகத்தின் வல்லாதிக்கங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற இந்த கொடுமையை காணவும் கேட்கவும் என்னால் சகிக்க முடியவில்லை. ஆனால் இஸ்லாம் இதை சொல்லுகிறதா? இஸ்லாம் இதை பழிக்கு பழி வாங்க கருதுகிறதா? பதிலுக்கு பதில், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று இஸ்லாம் அதை அங்கீகரிக்கிறதா? ஒரு காலம் இல்லை. அட்லாண்டாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் பந்தயத்தில் தங்கம் பெற்றான் ஆஷியஸ் கிளே. அவன் தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொண்ட ஆஷியஸ் கிளே, அட்லாண்டா ஒலிம்பிக்கில் எனக்கு தங்கம் கிடைத்திருக்கிறது என்று அங்கமெல்லாம் புலகாங்கிதமுடைய அகம் மகிழ அன்றிரவு ஒரு 12 மணி இரவு பொழுதில் ஒரு நட்சத்திர விடுதிக்கு அவன் உணவருந்த சென்ற பொழுது, ப்ளீஸ் கெட் அவுட், உனக்கு இங்கே இடமில்லை என்று ஆஷியஸ் கிளேயை நிராகரித்தார்கள். தங்கப்பதக்கம் என்ற எனக்கே இங்கே இடமில்லையா என்று சொல்லி அந்த தங்கப்பதக்கத்தை ஓடிக்கொண்டிருக்கிற ஓஹியோ நதியில் வீசி எறிந்துவிட்டு ஆஷியஸ் கிளே தன்னை முகமது அலி என்று அழைத்துக் கொண்டு இஸ்லாத்தை தழுவினான். காலம் தோலுரித்தது. என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த அவன் முகமது அலி ஆனதற்கு பிறகு அடுத்த ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை வெற்றி பெற்றவர்களுக்கு அணிவிக்கிற இடத்தில் முகமது அலி உட்கார்ந்திருந்தான். இதை உலகம் பார்த்து ஆச்சரியப்பட்டது. இந்த அதிசயத்தை இஸ்லாத்தை தவிர இன்னொரு சமயம் இந்த உலகத்தில் நிகழ்த்த முடியாது. பீகாரில் பிறந்தவர், பண்ணை பிரபு. பட்டங்கள் பெற்றவர். இந்தியாவினுடைய விடுதலைக்கு விலா எலும்புகளால் வீர வரலாறு எழுதியவர். 39 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தின் படிக்கட்டில் நின்றவர். தி டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாபுஜி ஜகஜீவன் ராம். இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாபுஜி ஜகஜீவன் ராம் டெல்லியில் யமுனை நதிக்கரையில் சுவாமி சம்பூர்ணானந்தா சிலையை திறந்து வைக்கிறார்.
அவர் திறந்து வைத்த அடுத்த 10வது நிமிடத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உச்சி குடுமி வைத்திருந்த உயர் சாதி மாணவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாபு ஜெகஜீவன் ராம் திறந்து வைத்த சம்பூர்ணானந்தா சிலை தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி கங்கா ஜலத்தை கொண்டு அபிஷேகம் செய்தார்கள். நீ பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தாலும், நீ பாரதமணி திருநாட்டின் விடுதலைக்கு உழைத்தவராக இருந்தாலும், நீ பாராளுமன்றத்தின் படிக்கட்டின் 39 ஆண்டு காலம் பணியாற்றுகிற தகுதி உனக்கு இருந்தாலும், அன்னை இந்திராவின் மறைவிற்கு பிறகு த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் என்ற ஆரூடம் காணிக்கப்பட்ட தகுதி உனக்கு இருந்தாலும் ஒரு சிலையை திறந்து வைக்க உனக்கு உரிமை இல்லை என்று சொன்ன நாடு எங்கள் நாடு இந்தியா. ஆனால் கரடுமுரடான தோலுடையவன், கருப்பு நிறமுள்ளவன், வடிவமும் அழகும் இல்லாதவன், ஒரு நீக்ரோ பிலால், அவன் இஸ்லாத்தை தழுவிய மாத்திரத்தில் அவனுக்கு பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த சமயத்தின் பெயர் இஸ்லாம். இதற்கு பேர்தான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்கிற ஆகாயத்தின் மீது இன்றைக்கு அவதூறு சேற்றை வாரி வீசுகிறார்கள். மனிதனை மனிதன் இணைக்க வேண்டும். இங்கே திருப்புகளுக்கு விழா எடுக்கிற ஓய்வு பெற்ற நீதியரசர் உட்கார்ந்திருக்கிறார். எங்கள் மண்ணை சமய சகிப்புத்தன்மை உள்ள மண். அருணகிரிநாத பெருமான் சந்த திருப்புகழ் தந்தார். அவர் முருகனுடைய அருள் பெற்றதற்கு பிறகு அவர் முதலில் அருணகிரிநாதர் முருகனுடைய அருள் பெற்றதற்கு பிறகு அவர் பாடுகிறார். முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருபரன் என ஓதும். முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 33 கத்தமரமடி வேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மற்ற பொதியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரட்சித்தருளது ஒரு நாளை என்று முருகனை சந்த திருப்புகளால் பாடி பரவசப்பட்ட அருணகிரிநாதர் முருகனையே முஸ்லீமாக பார்த்தார். நீதியரசருக்கு நினைவூட்டுகிறேன். அவர் முருகனை ஒரு இடத்தில் அழைக்கிறார். மயிலேறும் ராவுத்தனேன்னு கூப்பிடுறார். ஆமா, முருகனையே முஸ்லீமாக்கி பார்த்த நாடு எங்கள் தமிழ்நாடு. மயிலேறும் ராவுத்தனே என்று பாடுகிறார். இங்க சமய வேற்றுமை, சாதி வேற்றுமையை தமிழர்கள் பார்ப்பதில்லை. திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமையில் காந்திமதி அம்பாள் சன்னிதானத்தில் நின்ற சீர் நெடுமாறன் அரங்கத்தில் தமிழ்த்தென்றல் திருவிக்கா உரையாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்த்தென்றல் திருவிக்கா காந்திமதி அம்பாள் சன்னிதானத்தில் நின்ற சீர் நெடுமாறன் அரங்கில் உரையாற்றி கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி அறிந்து அவருடைய உற்ற நண்பர் உயிர் தோழர் சதாவதானி செய்குதம்பி பாவலர் திருநெல்வேலிக்கு செல்லுகிறார். காந்திமதி அம்பாள் வாசலில் வலது காலை எடுத்து வைக்கிற பொழுது, நீ இஸ்லாமானவன், உனக்கு இங்கே இடமில்லை என்று ஒருவர் நிராகரித்த பொழுது, அன்றைக்கு சதாவதானி செய்குதம்பி பாவலர் வெட்கத்தோடு வெளியேற முயற்சிக்கிறார். தன்னை சந்திக்க வந்த சதாவதானி செய்குதம்பி பாவலருக்கு இங்கே நுழைவதற்கு அனுமதி இல்லை என்று மேடையில் உரையாற்றி கொண்டிருந்த திருவிக்காவுக்கு செய்தி கேட்டவுடனே
தோளில் கிடந்த துண்டை உதறி தூர எறிந்துவிட்டு என்னுடைய நண்பன் சதாவதானி செய்குதம்பி பாவலருக்கு இங்கே இடமில்லை என்றால் எனக்கும் இந்த மேடை தேவையில்லை என்று வெளியேறினார் தமிழ் தென்றல் திருவிக்கா. காலம் கோலம் போட்டது எப்படி தெரியுமா? அதே காந்திமதி அம்பாள் சன்னிதானத்தில் நின்ற சீர் நெடுமாறன் அரங்கில் சதாவதானி செய்குதம்பி பாவலர் சைவத்தின் பெருமையும் இஸ்லாத்தின் மகிமையும் என்று அதே காந்திமதி அம்பாள் கோவிலில் நின்ற சீர் நெடுமாறன் அரங்கில் சதாவதானி செய்குதம்பி பேசினார் என்பதுதான் தமிழகத்தின் வரலாறு. தென்னிலங்கை தீவில் யாழ்ப்பாணத்தின் ஆறுமுக நாவலர், பெரிய தமிழ் அறிஞர், தமிழின் சிகரம் தொட்ட பெருமகன், அவர் வள்ளலாரினுடைய திருவருட்பாவை மருட்பா என்றார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரதம் உறவ வேண்டும், மதமெனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று பாடியவர் வள்ளலார். சாதியிலே சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே அபிமானித்தல இந்த உலகீர் இது அழகலவே என்று எச்சரித்த வள்ளலார். கண்மூடி பழக்கங்கள் எல்லாம் மண்முடி போக வேண்டும் என்று பாடிய வள்ளலார். என் பெருமைக்குரியவர்களே, இந்த நாட்டில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார். பசியினால் வாடி வீடுதோறு இறந்தும் பசி அறாத இறந்த வெற்றரை கண்டு உளம்பதைத்தேன் என்று உருகிய வள்ளலார். அவர் கைவீசி நடப்பதில்லை, கைகட்டித்தான் நடப்பார். நீங்கள் ஏன் கைகட்டி நடக்கிறீர்கள், கைவீசி நடக்கவில்லை என்று கேட்ட பொழுது, நான் கைவீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமோ என்று சஞ்சலத்தில் தான் நான் கைவீசி நடக்கவில்லை என்று சொன்ன வள்ளலார். அந்த வள்ளலாரின் திருவருட்பாவை யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் மருட்பா என்று சாதித்தார். அந்த மருட்பாவை திருவருட்பாதான் என்று சாதித்தவர் எங்கள் சதாவதானி செய்குதம்பி பாவலர். யார் செய்திருக்க வேண்டிய கடமை, யார் தொட வேண்டிய வேலை எது? செய்தவர் ஒரு இஸ்லாம், சதாவதானி செய்குதம்பி பாவலர். இதுதான் இந்த மண். இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானித்தது இந்த நாட்டில் இஸ்லாமானவர்கள் என்பதுதான் இந்த நாட்டின் வரலாறு. இன்றைக்கு நம்மை அலட்சியப்படுத்துகிறார்கள், ஆறாவது விரலாக நிராகரிக்கிறார்கள். நமக்கும் இந்த மண்ணுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று இதோபதேசம் செய்கிறார்கள். நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். நாங்கள் இந்த மண்ணின் பூர்வீக கொடிகள். இந்தியாவினுடைய விடுதலைக்கு விலை மதிக்க முடியாத ஈகம் செய்தவர்கள், இந்தியாவின் விடுதலையை தீர்மானித்தவர்கள். கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரம் பிள்ளை வெள்ளை ஏகாதிபத்தியத்தை முடக்க வேண்டுமானால் அவனுக்கு ஒரு பொருளாதார முடையை உருவாக்க வேண்டும் என்று நீலக்கடலில் தமிழனுடைய கப்பல் பறக்க வேண்டும் என்று சுதேசி கப்பல் கம்பெனியை அவர் நிறுவினார். அவர் சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவிய பொழுது அந்த சுதேசி கப்பல் கம்பெனிக்கு அன்றைக்கு அள்ளி கொடுத்தவர் யார் என்றால் ஒரு இஸ்லாமானவர். இதுதான் இந்த நாட்டின் விடுதலை வரலாறு. அன்றைக்கு தூத்துக்குடியில் பள்ளிவாசலில் கலகம் சூழ்ந்த பொழுது, நெல்லையிலே கலவரம் வெடித்து சிதறிய பொழுது
முதல் உயிர்ப்பலி இந்தியாவுக்கு கொடுத்தவன் ஒரு முஸ்லீம் என்பது இந்த நாட்டின் விடுதலை வரலாறு. என் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு அங்குலம் நிலம் தர முடியாது என்று சொன்னவர் மாமன்னர் பகதூர் ஷா. அவர் தன்னை வைசராயாக அறிவித்துக் கொண்டு பட்டமேறுகிறார். அவர் தன்னை வைசராயாக அறிவித்து விட்டார் என்ற செய்தி கேட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய 6 கால்கள் ஆடிவிட்டது. தன்னையே வைசராய் என்று அறிவித்துக் கொண்டானா என்று கேட்டு அவரை கைது செய்து தரதரவென்று இழுத்து, என் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களை டெல்லி சிறையில் கொண்டடைத்தார்கள். கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு அங்குலம் நிலம் தர முடியாது என்று சொன்ன மாமன்னர் பகதூர் ஷா டெல்லியில் சிறை வைக்கப்பட்டார். அவர் சிறையில் இருந்த அடைக்கப்பட்ட வேளையில் அவருக்கு காலையில் பசித்தது. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தாருங்கள், எனக்கு பசிக்கிறது என்றார். ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் நில்லுங்கள் என்றார்கள். கொஞ்ச நேரம் பிடித்து ஒரு தாம்பாளத்தில் துணி போட்டு மூடி, இதோ உங்கள் பசிக்கான உணவு, உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்று கொடுத்தார்கள். மாமன்னர் பகதூர் ஷா துணியை அகற்றிவிட்டு சாப்பிட எத்தனித்த பொழுது துணியை அகற்றி பார்த்தால் அவருடைய வெட்டப்பட்ட 2 புதல்வர்களின் தலை அந்த தாம்பாளத்தில் இருந்தது. அப்போதும் அவர் அளவில்லை. சிறை காவலர் அவரை பார்த்து கேட்டான், ஏன் நீங்கள் அளவில்லை என்று கேட்டார். அப்பொழுது மாமன்னர் பகதூர் ஷா சொன்னார், மன்னர்கள் ஒரு காலம் அழுவதில்லை என்றார். ஒரு அங்குலம் நிலம் தர முடியாது என்று சொன்னவரை இன்றைக்கு இருக்கிற மியான்மர், அன்றைக்கு ரங்கூன், பர்மாவிற்கு நாடு கடத்தினார்கள். நாடு கடத்தி ரங்கூனில் சிறை வைத்தார்கள். ஒரு கரித்துண்டை எடுத்து சுவரில் விடுதலையை எழுதினார், விடுதலையை வழிமொழிந்தார். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் விதந்தர் கோடி என்னல் விளைத்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை மறக்கினில்லை என்று சொல்லி சிறை வைக்கப்பட்ட பொழுதும் சுதந்திரத்தை சுவாசித்துக் கொண்டிருந்தார். 72வது வயதில் அவர் காலமானார். இந்தியாவில் ஒரு அடி நிலம் வெள்ளைக்காரனுக்கு தர முடியாது என்று சொன்ன பகதூர் ஷா, என் கண்ணியத்திற்குரியவர்களே, அவருக்கு 6 அடி நிலம் இந்தியாவில் கிடைக்கவில்லை. ரெங்கூனில் மரித்து போனார், அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். காந்தியினுடைய விடுதலை மட்டும் காந்தியினுடைய உப்பு சத்தியாகிரகமும் ஒத்துழையாமை இயக்கமும் இந்தியாவிற்கு விடுதலையை பெற்று தந்துவிட முடியாது. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், ஆயுதத்தை ஆயுதத்தால் தான் எடுக்க வேண்டும் என்று கருதி கடல் கடந்த நாடுகளில் பாசறைகளை அமைத்து பாடிவீடுகளை அமைத்து அன்றைக்கு ஒரு ஆயுத போருக்கு அணியமான மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மியான்மருக்கு சென்ற பொழுது மாமன்னர் பகதூர் ஷா அடக்கத்தலத்தில் நின்று கொண்டு, உன்னுடைய ஊக்கத்தை முள்வலியும் எனக்குத்தா, இந்தியாவின் விடுதலையை வென்றெடுக்க நான் புறப்படுகிறேன் என்று அந்த அடக்கத்தலத்தில் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து தன்னுடைய வாளின் கைப்பிடியில் நிரப்பி விட்டுவிட்டு அன்றைக்கு நேதாஜி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இந்த டிஜிட்டல் இந்தியா என்று இன்றைக்கு சொல்லுகிறோமே, அதற்கு அகரம் எழுதிய தலைவன். இந்தியாவை 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து செல்வேன் என்று சொன்ன தலைவன் ராஜீவ்காந்தி அங்கே சென்ற பொழுது அவரும் அந்த அடக்கத்தலத்தில் நின்று, என்னுடைய பாரத மணித்திரு நாடு எல்லா வளமும் பொங்க எனக்கு நீ வாழ்த்து தாருங்கள் என்று இன்றைக்கு அவர் கேட்டார். அந்த மண்ணில்தான் சஞ்சலத்தின் மடியில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், வேதனையின் விளிம்பில் நிற்கிறீர்கள். ஒரு கலாச்சார பாசிசம் காலை சுற்றி கழுத்தை சுற்ற எத்தனிக்கிறது.
அண்ணலம் பெருமானார் வரலாறை படித்தவர்கள் இந்த பாசிசத்தை ஏறி மிதிப்பதற்கு அதிக நேரம் ஆவாகுது என்று நம்புவார்கள் என்பதுதான் அண்ணலம் பெருமானாரின் சரித்திரம் நமக்கு நிலைநாட்டுவது. அவர் தாயின் கருவறையில் இருந்த பொழுது தந்தையை இழந்தார். பெருமானார் 6 வயது சிறுவனாக இருந்த பொழுது தந்தையை இழந்தார். பெரிய தந்தையினுடைய வளர்ப்பில் இருந்த பொழுது அற்ப கூலிக்காக, அடுத்தவருக்கு சுமையாக இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் இனிமையாக இருக்க வேண்டும் என்ற அற்ப கூலிகளுக்காக ஆடு மேய்த்தார். பெரிய தந்தையாரோடு சிரியாவுக்கு வாணிகம் செய்ய புறப்பட்டார். வாணிகத்தை கற்றுக்கொண்டார். அவருக்கு வயது 25. தன்னை காட்டிலும் வயது முதிர்ந்த, கணவனை இழந்த கதீஜா பிராட்டியாரை அவர் திருமணம் செய்து கொண்டார். இன்றைக்கு சாத்தியமா? நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், இன்றைக்கு சாத்தியமா? வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை, கணவனை இழந்த ஒரு கைம்பெண்ணை நம்முடைய மகனுக்கு மனம் செய்து கொடுக்க நம்முடைய மனம் இடம் தருகிறதா? இந்த புரட்சியை சொன்னவர் மட்டுமல்ல, நடத்தி காட்டியவர் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போதிப்பதற்கும் சாதிப்பதற்கும் இருந்த இடைவெளியை தன்னுடைய பயணத்தில், வாழ்க்கை பயணத்தில் இட்டு நிரப்பியவர் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போதிப்பதற்கும் சாதிப்பதற்கும் இடைவெளி இருக்கிறது. ஒருவன் காலையில் டெல்லியில் வாக்கிங் போகிறான். அதிகாலை நேரத்தில் அவன் வாக்கிங் போகிற பொழுது இராணுவ வீரன் அவனை கைது செய்கிறான். அவன் நடுங்குகிறான். நீ ஆபத்தானவன், என்னுடைய நாட்டை உளவு பார்க்க வந்தவன், நீ பகை நாடு ஏவி விட்ட ஒற்றன், ஆகவே உன்னை கைது செய்கிறேன் என்றான் இராணுவ வீரன். கைது செய்யப்பட போகிறவன் சொன்னான், நான் இந்த நாட்டின் குடிமகன், நான் இந்த நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர், என்னை விட்டுவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவன் சொன்னான், நீ நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை நான் எப்படி நம்புவது? வேர் இஸ் யுவர் ஐடென்டிட்டி கார்டு? உன்னுடைய அடையாள அட்டையை காட்டண்டார். அவன் சொன்னான், வாக்கிங் வரும் பொழுதுமா அடையாள அட்டை கொண்டு வருவார்கள், ஐடி கார்டு கொண்டு வருவார்கள், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், நம்புங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்றவன் இராணுவ வீரரிடத்தில் கெஞ்சினான். அப்போது நான் இராணுவ வீரன்தான், என்னை நம்புங்கள், அப்படி என்றால் நீ ஏன் தடை செய்யப்பட்ட பகுதி, பிராகிப்டட் ஏரியா, இதற்கு எதற்கு வந்தாய் என்று கேட்டார். இது தடை செய்யப்பட்ட பகுதி என்று நீங்கள் எங்காவது போர்டு வைத்திருக்கிறீர்களா? நான் பார்க்கவில்லையே என்று பதட்டமில்லாமல் சொன்னான். உன்னுடைய ஐடென்டிட்டி கார்டை கொடு என்று கேட்டார். ஐடென்டிட்டி கார்டு இல்லை, நான் நாடாளுமன்ற உறுப்பினர், வாக்கிங் வரும் பொழுது ஐடென்டிட்டி கார்டு கொண்டு வர வேண்டும் என்று எந்த விதியும் இல்லை என்றான். நீ நாடாளுமன்ற உறுப்பினர் தானா? எஸ். அப்படியானால் தேசிய கீதத்தை சொல்லந்தான். இவன் தெரியாதென்றான். அப்பொழுது இராணுவ வீரர் சொன்னார், நம்புகிறேன், நீ நாடாளுமன்ற உறுப்பினர் தான் என்றான். வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கும் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி வைத்திருக்கிற சிறுத்து போன மனிதர்களால் இந்த நாடு இன்றைக்கு பங்கப்பட்டு நிற்கிறது. நபிகள் பெருமானார் செய்து காட்டினார். அவர் துவா செய்கிறார், யா அல்லாஹ், உன்னை நாடி உன்னை தேடி நான் வருகிற வரையில் என்னை நீ ஒரு ஏழையாகவே வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டார். இத்தனைக்கு அவர் ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி. இந்த இந்தியா என்கிற நாடு உருவாக 800 ஆண்டு காலம் முகலாயர்கள் ஆண்டார்கள். 200 ஆண்டு காலம்
பிரிட்டிஷார் ஆண்டார்கள். ஒரு 1000 ஆண்டுகால முகலாய வெள்ளைக்காரனுடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்ததனால் உருவானது இந்தியா. 1000 ஆண்டு காலம் ஆயிற்று என் தேசம் தேசமாக. ஆனால் 40 வயதுக்கு மேல் நபித்துவம் பெற்றதற்கு பிறகு என் பெருமைக்குரியவர்களே, காட்டுமிராண்டிகளின் தேசம் மரபு மண்ணில் இந்த இஸ்லாத்தை வென்றெடுப்பதற்கு நபி பெருமானுக்கு 10 ஆண்டுகள் தான் தேவைப்பட்டது. உலக வரலாற்றில் 10 ஆண்டு காலத்தில் ஒரு தேசத்தை நிர்மாணித்த சரித்திரம் அண்ணலம் பெருமானுக்கு மட்டுமே உரிமை உள்ளது. only 10 years. 40 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் அவர் வருகிறார், நபித்துவ பட்டம் பெறுகிறார். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணை அவர் மேல் இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆசாபாசமற்ற ஒரு வாழ்க்கைக்கு அணியமாகிறார். கணவனை இழந்த கைம்பெண்ணை கல்யாணம் செய்து கொள்கிறார். தாயும் தந்தையும் இல்லாதவர், பெரிய பாட்டனாரனுடைய பராமரிப்பில் வளர்ந்தவர், பெரிய தந்தையின் பராமரிப்பில் வளர்ந்தவர், காலத்தால் அனாதையாக விடப்பட்டவர். அன்றைக்கு பெரிய சாம்ராஜ்யம் பாரசீகம், அன்றைக்கு பெரிய பாரசீகம் துருக்கி. அந்த வல்லரசுகளுக்கு ஈடாக உலகத்தின் முதல் வல்லரசு என்ற தகுதியை அரபு சாம்ராஜ்யத்திற்கு பெற்று தந்தவர் அண்ணலம் பெருமானார். எனக்கே நான் அழுதிருக்கிறேன். கதீஜா பிராட்டியார், ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், அவர்கள் சலித்த மாவினால் செய்த ரொட்டியை ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லை. வீட்டில் சல்லடையே இல்லை. சலித்த மாவினால் செய்த ரொட்டியை ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லை. பொரித்த ஆட்டை அவர் பார்த்ததே இல்லை. 3 நாட்கள் தொடர்ந்து பசியாக நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு. கண்ணீர் வருகிறது. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி பசித்திருந்தார். பசித்த வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருந்தார். வாளேந்தி போரிட்டார். வீட்டில் கண்ணாடி இல்லை. தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தில் முகம் பார்த்தார். பேரிச்சம்பளமும் தண்ணீருமே அவருக்கு உணவாக இருந்தது. பக்கத்து வீட்டுக்காரர் கறந்த பால் கொண்டு தந்தார். அதை குடித்து நாங்கள் பசியாறிக் கொண்டோம். ஆயிஷா சொல்லுகிறார்கள், பாசமகள் ஃபாத்திமா அலிக்கு மனம் செய்து கொடுத்ததற்கு பிறகு திரிகையிலே மாவரைத்து கை புண்ணாகி கண்ணீர் விட்டுக்கொண்டு அண்ணலம் பெருமானாரை, தந்தையை சந்திக்க நபி பெருமானை தேடி வருகிறார். என்ன அவசியம் என்னை சந்திக்க வந்தாய் என்று பெருமானார் பாச மகளிடத்தில் கேட்டார். மகள் சொன்னாள், வாப்பா, திரிகையினால் மாவரைத்து கண்கள் புண்ணாகிவிட்டன. நீங்கள் வைத்திருக்கிற ஒரு அடிமையை எனக்கு தாருங்கள் மாவரைப்பதற்கு என்று கேட்டார். அண்ணலம் பெருமானார் சொன்னார், உனக்கு மாவரைப்பதற்கல்ல அந்த அடிமையை நான் இங்கே வைத்திருக்கிறேன், அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு வைத்திருக்கிறேன், தர முடியாதென்றார். யாராவது செய்திருக்காங்களா? இந்த சைத்து என்கிற அடிமையை கதீஜா பிராட்டியார் திருமணம் முடிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இவன் வானமும் சிறகுமாக உங்களுக்கு இருப்பான் என்றவரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். அந்த
அடிமைக்கு தன்னுடைய மருமகளை திருமணம் செய்து வைக்கிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை செய்தார். ஆணவ படுகொலைகள் நடைபெறுகிற நாட்டில் நீங்களும் நானும் இன்றைக்கு குடிமக்கள். அன்னைக்கு இதை செய்தார். சமய சகிப்புத்தன்மையும் சமூக நல்லிணக்கமுத்துக்காக இந்த கூட்டம் என்றால் சிலுவை சுமந்திருக்கிற பாவாடைக்காரர்கள் அண்ணலம் பெருமானாரை சந்திக்க வந்தார்கள். எங்கே சந்திப்பு நடந்தது? பள்ளிவாசலில் நடந்தது. அவர்களுக்கான திருப்பலி பூசைக்கு நேரம் ஆகிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்ட மானுட பற்றாளர் அண்ணலம் பெருமானார், உங்கள் திருப்பலி பூசைக்கு நேரமாகிவிட்டது, எனக்கு தெரியும், நீங்கள் இந்த பள்ளிவாசலிலேயே உங்கள் பிரார்த்தனையை மன்றாடுதலை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் பள்ளிவாசலிலேயே தங்கள் மன்றாட்டையும் பிரார்த்தனையும் நிறைவேற்றிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அண்ணலம் பெருமானார் காலத்திற்கு பிறகு உமர் அவர்கள் கலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ஜெருசலேம் வெற்றி கொள்ளப்பட்டது. வெற்றி வீரராக ஜெருசலேத்துக்குள் உமர் நுழைகிறார். மாபெரும் வரவேற்பு கொடுத்தார்கள் கிறிஸ்தவ பாதிரியார்கள். வரவேற்பை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்திலே அவர் அளவலாவை கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. பாங்கு ஓசை கேட்கிறது. நீங்கள் எங்கள் தேவாலயத்திலேயே உங்கள் தொழுகையை நடத்தலாம் என்று கிறிஸ்தவ பாதிரியார்கள் உமரிடத்தில் சொன்ன பொழுது உமர் சொன்னார், நெவர், நான் இங்கே தொழுகை நடத்த விரும்பவில்லை என்று கேட்ட பொழுது கிறிஸ்தவ பாதிரியார்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் நீங்கள் நபி வழி நடக்கவில்லையா? நாங்கள் தேவாலயத்தில் பள்ளிவாசலில் எங்கள் மன்றாட்டை நிறைவேற்றுவதற்கு அண்ணலம் பெருமானார் எங்களுக்கு ஆணை பிறப்பித்தார், நாங்கள் பின்பற்றினோம், நீங்கள் எங்கள் தேவாலயத்தில் தொழுகை நடத்த மாட்டீர்களா என்று கேட்ட பொழுது கலீஃபா உமர் சொன்னார், காலம் மாறுகிற பொழுது வருங்கால சந்ததி கலீஃபா உமர் தொழுகை நடத்திய இடம் இந்த இடம் என்று இந்த தேவாலயத்திற்கு என் சந்ததிகள் நாளைக்கு உரிமை கொண்டாடுவதை நான் ஏற்க முடியாது, அதனால் தொழ முடியாது என்றார். இது சரித்திரத்தில் நடந்த சம்பவம். நான் தான் உசேன் மாமாட்ட கேட்டேன், இங்க எத்தனை பள்ளிவாசல் இருக்குன்னு. 40 40 பள்ளிவாசல் இருக்கிற எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டி வச்சு இதை பேசணும். மார்க்க அறிவை விட வரலாற்று அறிவு நமக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. இதை சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு உரிமை உள்ளது இந்த நாடுதான். கௌமின் காவலர் கண்ணியத்திற்குரிய இஸ்மாயில் ஷாஹிப் ஹஜ் யாத்திரை போகிறார். யாருக்கு கெஸ்டா? சவுதி மன்னருடைய கெஸ்டாக போகிறார். போயிட்டார் மக்காவுக்கு. சவுதி மன்னர் அழைத்திருக்கிறார். தன்னுடைய சகபாக்களோடு போனவர் கூடாரம் அடித்து எல்லா ஹஜ்ஜு பயணிகளைப் போல தங்கிவிட்டார். சவுதி மன்னர் கேட்கிறார், வேர் இஸ் ஹவுமின் காவலர் காஹிதே மில்லத் ஷாஹிப்? அவர் எங்க? காஹிதே மில்லத் எங்க? நம்ம கெஸ்ட் எங்க? இந்தியாவில் இருந்த நம்ம கெஸ்ட் எங்கன்னு தேடுனா கௌமின் காவலரை கண்டுபிடிக்க முடியல. இவர் ஒரு கூடாரத்தில் படுத்து கிடக்கார். சவுதி மன்னர் கட்டளையிட்டவரை தேடுகிற பணியில் ஈடுபட்டவர் ஒரு வழியாக கண்டுபிடித்து, உங்களுக்காக சவுதி மன்னருடைய அரண்மனை உங்களுக்காக தயாராக இருக்கிறது, திறந்திருக்கிறது, வாருங்கள், மன்னர் அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது, இல்லை, எந்த சகாக்களோடு நான் ஹஜ் யாத்திரைக்கு வந்தேனோ அவர்கள் தங்குகிற இடத்திலேயே நான் தங்கிக் கொள்கிறேன் என்றார் கௌமின் காவலர் அவர்கள். ஹஜ் யாத்திரைக்கு போன இடத்துல காய்ச்சல், டெம்பரேச்சர் ஏறிடுச்சு. 104 டிகிரிக்கு வந்துடுச்சு. அவர்களிடம் இருந்த மருந்து
எல்லாம் கொடுத்து பார்த்ததற்கு பிறகு டெம்பரேச்சர் குறையல. அப்பொழுது உடன் வந்த பயணி சொன்னார், பக்கத்தில் தான் பாகிஸ்தான் கேம்ப், அங்கே மருத்துவர் இருக்கிறார், அங்கே போய் சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது நான் மௌத்தானாலும் மௌத்தானே தவிர பாகிஸ்தான் மருந்தகத்தில் சென்று நான் சிகிச்சை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன தேசபக்தர் கண்ணியத்துக்குரிய கௌமன் காவலர் இஸ்மாயில் ஷாஹிப். எங்களை சந்தேகிக்கிறீர்களே, எங்களை சங்கடப்படுத்துகிறீர்களே, எங்களை அச்சத்தின் மடியில் உட்கார வைத்திருக்கிறீர்களே. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே பத்திரப்பதிவு என்றெல்லாம் சொல்லி எங்களை ஒடுக்குகிறீர்களே. ஒரே நாடா என்று நாஞ்சில் சம்பத் கேள்வி கேட்டால் அதில் 1000 நியாயம் இருக்கும். அதை இந்த விழாவில் பேசுவதற்கு நான் விரும்பலை. ஆனால் இந்த மண்ணின் சகோதரத்துவம் பாடுபட்டு விடக்கூடாது, சமய நல்லிணக்கம் பாடுபட்டு விடக்கூடாது. எனக்கு அடிபட்டால் உனக்கு வலிக்குதா? வலித்தது மாதிரி காட்டிக்கொண்டாயா என்னைக்காவது? அந்த உணர்வாவது உனக்கு இருந்ததா? இந்த நாட்டில் எப்படிப்பட்ட மார்க்கம்? கலீஃபா உமர் அவர்களினுடைய பிள்ளை மாலை நேரத்தில் அழுது கொண்டே வருகிறான் பள்ளி விட்டு. ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய கலீஃபா, அவன் பிள்ளை பள்ளி விட்டு அழுது கொண்டு வருகிறான். ஏன் அழுகிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், என்னுடைய சட்டை கிழிந்திருக்கிறது, என்னுடைய சகமானவர்கள் என்னை இன்சல்ட் செய்தார்கள், இழிவுபடுத்தினார்கள், நான் அவமதிக்கப்பட்டேன், அதனால் அழுகிறேன் என்றான். கலீஃபா உமரின் பிள்ளை. கலீஃபா உமர் அதை பார்த்துவிட்டு நெஞ்சம் பதைத்தவராக அரசு அதிகாரியிடத்தில் ஒரு சட்டை வாங்குவதற்கான காசை உடனடியாக கொடுத்துவிடு என்று கலீஃபா உத்தரவிட்டார். அந்த அரசு அதிகாரி சொன்னான், அதற்கு சட்டத்தில் இடமில்லை, சட்டை வாங்க காசு தர முடியாதுன்னா. நான் கலீஃபா சொல்லுகிறேன், ரூபாயை கொடுத்து விடுனார். அடுத்த மாசம் என் சம்பளத்தில் பிடிச்சிக்கொண்டார் கலீஃபா உமர். அப்போதுதான் அந்த அரசு அதிகாரி சொன்னான், அடுத்த மாசமும் நீதான் கலீஃபா என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டு ரூபா கொடுக்கல. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் உலகத்தில் எங்கேயாவது உண்டா? பேரை எடுத்துட்டான், பள்ளிவாசல்ல கிடந்த பேரிச்சம்பளத்தை எடுக்காதே, அங்கேயே போடுனார் பெருமானார். ஏன்னு பேரன் கேட்டான். இது பள்ளிவாசலுக்குரியது, உன்னுடைய பாட்டன் சொத்தல்ல, போடுறா அவன் போட்டுட்டான். ஒரு பேரிச்சம்பளம் கீழே கிடந்தது. அண்ணலம் பெருமானார் எடுத்து சாப்பிடணும்னு நினைச்சார், சாப்பிடல. இது ஒருவேளை சக்காத்துக்கு வந்ததா இருக்கலான்னு சொல்லி பைத்துல் மால்ல இருக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பளத்தை கூட எடுப்பதற்கு அவர் சம்மதிக்கல. அவமதிக்கப்பட்டார், அலட்சியப்படுத்தப்பட்டார். அவரை பைத்தியம் என்று சொன்னது இந்த உலகம் அவர் வாழ்ந்த காலத்தில். குறைஷிகளின் சார்பில் அவரிடத்திலே ஒரு மெசஞ்சர், ஒரு அம்பாசிடர் தூது வந்தார். ஏகத்துவத்தை விட்டுவிடுங்கள், சிலை வணக்கம் ஆகாது என்று சொல்லாதீர்கள். காலம் காலமாக நாம் கடைபிடித்து வந்ததை இந்த நாட்டில் அது நாசம் மோசம் என்று சொல்வதற்கு ஒருப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் நாங்கள் தருகிறோம். செல்வந்தனாக வேண்டுமா?
உங்களை நாங்கள் ஒரே நாளில் ஐஸ்வர்யவனாக ஆக்குகிறோம், வேண்டாம் என்றார். அப்படி என்றால் ஒரு அழகான பெண்ணை அனுபவிக்க விரும்புகிறீர்களா? ஒரு சுந்தரமான சுந்தரியை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம், அனுபவியுங்கள் என்றார். வேண்டாம். அப்படி என்றால் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து பார்க்கிறோம். வேண்டாம். இதுக்கு 3 தான் மனிதன் அடிமை ஆவான். அதை கமிட்டி போட்டெல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் தான் எல்லாரும் நொறுங்கிடுவான். மேன் இஸ் ஆஃப்டர் ஏ ட்ரையல் கிரீச்சர்னா இங்கிலீஷில். மனிதன் ஒரு பலவீனமான ஜந்து. பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசையிலையும் அவன் கதை முடிஞ்சிடும். நமக்கெல்லாம் அது இதுவரைக்கும் வரல, அதனால நான் இப்படி சுற்றிட்டு இருக்கேன். யாரும் இது வரைக்கும் என்கிட்ட கேட்கல, வேண்டான்னாரு. அவருடைய வளர்ப்பு தந்தை ரொம்ப சங்கடமா இருக்கு, ஒன்னால பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டுவதற்கு இவ்வளவு பெரிய விலை கொடுக்க இருக்கே, அதை விட்டுடுடா அப்படின்னு கேட்டார். அண்ணலம் பெருமானார் சொன்னார், விடமாட்டேன். என்னுடைய வலது கையில் சூரியனையும் என்னுடைய இடது கையில் சந்திரனையும் தந்தாலும் ஓரிரை கொள்கை ஒரு கால் விடமாட்டேன். ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுகிற போரில் செத்து மடிந்தாலும் மடிவேரை தவிர இதை நான் விடமாட்டேன் என்று சொன்ன ஒரு லட்சியத்தினுடைய அதிபதி அண்ணலம் பெருமானார். உலகத்தில் சுதந்திரத்தையும் விடுதலையையும் விரும்புகிறவர்களுக்கு என்றைக்கும் வழிகாட்டி அவர்தான். அவர்தான் இதை நிலைநாட்டினார். ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தார். மக்கா நகரத்தில் இடமில்லை என்கிற பொழுது அவர் மதீனாவுக்கு போகிறார், புலம்பெயர்ந்து போகிறார். தாயிபு நகரத்திலே கற்கள் வீசப்படுகின்றன, அடக்குமுறை அம்புகள் எரியப்படுகின்றன. ஆபத்தின் மீதியில் தாயிபு நகரத்தில் அவர் பயணம் செய்து மதீனா போகிறார்கள். மதீனாவில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டு இஸ்லாத்தை அந்த மக்கள் அங்கீகரித்தார்கள். முதலாக ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து 2 அநாதை இளைஞர்களிடம் இருந்த இடத்தை விலக்கி கேட்டார்கள். அந்த இளைஞர்கள் பெருமானாரை அடையாளம் கண்டுகொண்டு விலக்கி தரமாட்டோம், இலவசமாகவே உங்களுக்கு தருகிறோம் என்ற பொழுது, இலவசமாக பெற்றுக்கொள்ள மாட்டேன், வல்ல அல்லாஹுவுக்கு நான் கட்டுகிற பள்ளிவாசலை நான் ஒருவருடைய நிலத்தை அபகரித்தெடுத்து விட்டேன் என்று உலகம் பழிக்கும் என்று தன்னுடைய காசு கையில் இருந்த தங்க நாணயங்களை கொடுத்துத்தான் அந்த இடத்தை வாங்கி பள்ளிவாசல் கட்டினார்கள். பள்ளிவாசலை கட்டுறாங்க, அவரே வேலை பார்க்கிறார், அவரே பால் கறக்கிறார், அவரே மிதியடியை கிழிந்து போன மிதியடியை தைக்கிறார், அவரே மனைவிக்கு வீட்டில் தொண்டூழியம் செய்கிறார். ஆடம்பரமான வாழ்க்கை அவர் விரும்பவே இல்லை. அவருடைய மனைவி அவருடைய போர்வையை 4ஆக மடித்து அவர் தூங்குவதற்கு போட்டு கொடுக்கிறார். மெத்தென்று இருந்தது, தூக்கம் வரவில்லை. அதிகாலை சுபகு தொழுகைக்கு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு தூக்கம் அவரை படுக்கையில் தள்ளிவிட்டது.
மனைவியிடத்தில் சொன்னார், இதுபோல இனிமேல் செய்யாதே என்றார். உலகளாவிய எங்கள் நாதரே, நீங்கள் இப்படி கட்டாந்தரையில் படுத்து கிடக்கலாமா? நானே ஒரு மெத்தை கொண்டு வருகிறேன் என்று ஒரு செல்வந்தர் விலை உயர்ந்த மெத்தென்ற பஞ்சசயன மெத்தையை கொண்டு வந்து கொடுத்த பொழுதும் அந்த மெத்தையில் படுக்காமல் கட்டாந்தரையில் படுத்திருந்தார். அந்த செல்வந்தன் வந்து கேட்டான், பெருமானாரே, உங்கள் முதுகு வலிக்கக்கூடாது என்பதற்காக அல்லவா ஒரு மெத்தை கொண்டு வந்தேன், அதிலே தூங்கி இருக்கக்கூடாதா என்று கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார், இந்த மெத்தையில் படுத்துவிட்டால் நான் சுபகு தொழுகைக்கு எழுந்திருக்க முடியாது, அல்லாவை தொழுகிற பாக்கியத்தை நான் இழக்க தயாரில்லை என்று பருவ சுகங்களையும் மறுதலித்து கட்டாந்தரையில் படுத்திருந்தார்கள். கூளம் நிரப்பிய தலையணையை தலைக்கு வைத்திருந்தார்கள். தோல் பதினிடக்கூடிய இலைகளை காலுக்கு கீழே போட்டிருந்தார்கள். ஆச்சரியப்படுவீர்கள், தோலால் வேயப்பட்ட தோல் குடுக்கையில் தண்ணீர் சேமித்து வைத்து தலைக்கு மேலே தொங்க விட்டிருந்தார்கள். ஒரு சாம்ராஜ்ய அதிபதி அதுலதான் படுத்திருந்தாங்க. வீட்டுக்கு கதவில்லை, படுக்கிற பாயை கதவாக்கி கொண்டார். அபூபக்கர் கேட்டார், இவ்வளவு சிரமப்படணுமா? இவ்வளவு துயரத்தை நீங்களே வருவித்துக் கொள்ள வேண்டுமா? பாரசீக மன்னர் கைசர் போன்றவர்கள் எவ்வளவு ஆடம்பரமாக வாழுகிறார்கள். உங்களுக்கு அப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை உருவாக்கி தர நாங்கள் தயார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு இவ்வுலகம் உரிமை உள்ளது, நமக்கு மறுமை உரிமை உள்ளது என்றதை தவிர்த்தார்கள். யாருடைய முகம் சுளிக்கவும் அவர் ஒரு நாளும் நடந்ததில்லை. ஒரு தாய் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த திராட்சை பழத்தை அண்ணலம்பெருமான் எடுத்து கொடுத்து, என்னுடைய தோட்டத்தில் முதலாக கனிந்த திராட்சையை உங்களிடத்தில் நான் கொண்டு தருகிறேன் என்று கொடுத்தார்கள். அண்ணலம்பெருமானுடைய ஆசியும் வாழ்த்தையும் என்ற தாய் எதிர்பார்த்தாள். ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டார். பயங்கர புளிப்பு. புளிச்ச உடனே அந்த தட்டு நிறைய இருந்த எல்லா பழத்தையும் அவரே சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சிட்டு, உன்னுடைய தோட்டத்தில் திராட்சைகள் காய்க்கட்டும், கனிந்து குலுங்கட்டும், கனத்த செல்வம் அல்ல அல்லாஹ்வின் அருளால் உன் வாசலில் குவியட்டும் என்று வாழ்த்தி அனுப்பினார்கள். என் கண்ணியத்திற்குரியவர்களே, பக்கத்தில் இருந்த சகபாக்கள் கேட்டார்கள், என்ன கிடைத்தாலும் பங்கிட்டு பகிர்ந்து எங்களுக்கும் தந்தல்லவா சாப்பிட்டு பழக்கம் உங்களுக்கு, இன்னைக்கேன் எல்லா திராட்சை பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீர்கள் என்று கேட்ட பொழுது நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன், பயங்கர புளிப்பு, உங்களுக்கும் தந்தால் புளிக்கிறது என்று அந்த தாயிடத்தில் நேரடியாகவே சொல்லிவிடுவீர்கள். அவள் முகம் சுளிப்பது எனக்கு உடன்பாடில்லை, ஆகவே எல்லா திராட்சை பழத்தையும் நானே சாப்பிட்டு அந்த தாயை நான் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தேன் என்று இன்னொருவருடைய மனம் நோகக்கூடாது என்பதற்காக அந்த புளித்த திராட்சையை தின்றாரே. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ற நாகரிகத்தை தன்னுடைய வாழ்வில் நிலைநாட்டினார் பெருமானார். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக இருந்தும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். பசித்த வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருந்தார். போருக்கு போகிற பொழுது அவரே முந்தி சென்றார். அவரே போர்க்கவசத்தை முதலில் தரித்தார். அவரே வாளேந்தி போராடினார். நபி பெருமானாரிடத்தில் ஒரு ஒட்டகம் இருந்தது.
இன்னொருவரிடத்தில் ஒரு ஒட்டகம் இருந்தது. ஒட்டகத்துக்குள்ளே போட்டி வைத்தார்கள். நபிநாயகத்தினுடைய ஒட்டகம் தோற்றுவிட்டது. அந்த நண்பருடைய ஒட்டகம் வெற்றி பெற்றுவிட்டது. இங்க அப்படி இருக்குமா? இங்க அதிகாரத்தில் இருப்பவன் வீட்டு எலிய கூட புலின்னு சொல்றான். இப்போ நபிநாதர் ஒட்டகம் தோற்றுவிட்டது. அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்க வேண்டாமா? அவர் வரல. அவர் சொன்னார், உயரத்தில் இருப்பதெல்லாம் ஒரு நாள் இறங்கியே தீர வேண்டும், இதுதான் இயற்கை நீதி என்று அதை அவர் எளிதாக எடுத்துக்கொண்டார். இங்க மண்ணை ஆளுகிறவர்கள் ஒட்டகம் தோத்துட்டா ஒரு பெரிய கலவரமே நடந்துடும். அப்படி சொன்னார். அவருடைய மகன் மறைந்து போனான். அன்றைக்கு சந்திர கிரகணம். உலகம் என்ன சொல்லும்? அல்லாஹ்வினுடைய இறுதி தூதருடைய பிள்ளை காலமாகிவிட்டான். இயற்கையே கோளாறாகிவிட்டது, சந்திர கிரகணம் என்று சொல்வார்கள். அப்போதும் பெருமானார் சொன்னார், அப்படி தப்பாக பேசாதீர்கள். என் பிள்ளையினுடைய மரிப்புக்கும் சந்திர கிரகணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது இயற்கை நூலிக்கூத்து. அதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். என்னுடைய மகனின் மரணத்திற்கும் இந்த கிரகணத்திற்கும் சம்பந்தமில்லை என்று பேசினார் நபிகள் நாயகம். அவர் சொன்ன தத்துவத்தை உலகத்தில் 100 கோடி பேர் இன்றைக்கும் பின்பற்றுகிறார்கள். ஒரு பிலாசபி இன்றைக்கு அர்த்த சுத்தியோடு இந்த உலகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. இதுதான் வெல்லும். அது வெல்லுகிற நாள் ஒரு நாள் வந்தே தீரும். அந்த நாளில் ஒரு பரிபூரணமான விடுதலையையும் நிம்மதியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக என்று அல்லாஹ்விடத்திலே நானும் துவா கேட்டு இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த கண்ணியத்திற்குரிய உசைன் மாமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியறிதலை சொல்லி, இன்னும் நான் நீண்ட நேரம் பேசுவேன். இன்னும் பேசினால் இவன் நிலைமை தெரியாதவன் என்று நீங்கள் பழிப்பீர்களோ என்று பயந்து விடைபெறுகிறேன். நன்றி.